தினமொரு வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. விளக்கம். தேவனை தந்தையாக பார்த்து அன்பின் உறவில் ஆழமாக செல்லுவதை குறித்த போதனைகளை பெறாமல் இயேசுவை பின்பற்றுவதை வற்புறுத்தும் போதனைகளை மட்டும் கேட்டால் பரிசேய மனநிலை, மறைமுகமான பெருமை, அன்பற்ற ஆன்மீக அணுகுமுறை போன்றவை விளைவுகளாகும். தேவ உறவு தொடர்பான போதனைகளில் வளராமல் சீடத்துவ போதனைகளில் மட்டும் ஆர்வம் காட்டுகின்றவர்கள் தேவ ஆவியின் பலத்தால் பரிசுத்தமாக வாழாமல் சுய பலத்தாலேயே வாழ்வார்கள். அவர்களிடம் ஏற்பட்ட நல்ல பழக்கங்கள், ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள், நற்செயல்கள், சுய வெறுப்புகள், நியாயம் நிறைந்த நடவடிக்கைகள், சத்திய வைராகியங்கள், இச்சை அடக்கங்கள், எளிய வாழ்க்கை முறைகள் ஆகிய யாவும் அவர்களே பக்திக்காக சொந்த பலத்தில் பிரயாசப்பட்டு உருவாக்கியவை. தேவ உறவை தேடி கிருபையின் ஈவினால் ஏற்பட வேண்டும் நல்ல விஷயங்கள். ஆனால் அவை சுய பலத்தாலும் சுய முயற்சிகளாலும் உருவாக்கப்பட்டதால் அவை ஒரு விதமான பெருமையையும், தங்களை மட்டுமே உயர்தரமாக எண்ணிக்கொள்கின்ற மனநிலையையும், மற்றவர்களை தங்களை கொண்டு அளந்து பார்க்க முந்துகின்ற பழக்கத்தையும், குறைகளையே தேடுகின்ற மனோபாவத்தையும் உருவாக்கி விடுகின்றது. புத்திர சுவிகாரத்துவமும் இயேசுவை பின்பற்றி வாழும் சீடத்துவமும் ஒரு பறவையின் 2 சிறகுகள் போன்றவை. புத்திர சுவிகாரத்துவம் தேவ உறவை அனுபவித்து வாழ தூண்டுகின்றவை. சீடத்துவம் இயேசுவை பின்பற்றி வாழ தூண்டுகின்றவை. சீடத்துவத்தில் அர்ப்பணிப்பு, பின்பற்றி வாழ்தல் ஆகியவை முக்கிய அம்சங்கள். புத்திர சுவிகாரத்தில் உறவு, ஐக்கியம், அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை, வல்லமை ஆகியவை முக்கியமானவை. அர்ப்பணிப்பும் பின்பற்றி வாழ்தலும் பிதாவாகிய தேவனுடன் பிள்ளைகளைப் போல நாம் பேசி பழகி வாழ்கின்ற ஐக்கிய வாழ்வின் பிரதிவிளைவுகளாக இருக்க வேண்டும். ஒரு புறம் பிள்ளைகளாக தேவ உறவை அனுபவிக்க வேண்டும், மறுபுறம் இயேசு வாழ்ந்ததை போல வாழ்ந்து காட்ட முன்வர வேண்டும். புத்திர சுவிகாரத்துவம் தொடர்பான போதனைகள் இன்றி சீடத்துவ போதனைகளால் மட்டும் நாம் கவர்ச்சிக்கப்படும் போது ஆவியினால் சாதிக்க வேண்டியவற்றை மாம்சீக பலத்தால் சாதிக்க முற்படும் நிலை ஏற்படும். புத்திர சுவிகாரத்துவம் சார்ந்த தேவ உறவின் அனுபவம் நமக்குள் தேவ அன்பு, தேவ சந்தோஷம், தேவனுக்கு ஏற்ற தாழ்மை ஆகியவற்றை கொண்டு வரும். அன்பும் தாழ்மையும் சந்தோஷமும் இணைகின்ற போது கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கவும், அவரை போல வாழ்ந்து காட்டவும், சீடத்துவத்தில் சிறக்கவும் நம்மை ஊக்குவிக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஆவிக்குரிய நெருக்கத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.